ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு ஆசை, அதோடு நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆசையை, உங்களோட கனவை, இங்கிலீஷில் பேசணுன்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறது எங்களுடைய வேலை. அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு. நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ஏற்கனவே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோ இது கொஸ்டின்ஸ் ஸ்பெஷல், அதாவது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்பெஷல். எந்த ஒரு மொழியிலையுமே பேசும்போது பார்த்திங்கன்னா கேள்விகளுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது ஒரு கலை. கேள்விகள் இல்லாமல் பதில்கள் இல்லை, இல்லைங்களா? அதனால தான் இந்த வீடியோவை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், கொஸ்டின்ஸ் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னே போட்டிருக்கேன். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் ஸ்பெஷல் வீடியோ இதை நல்லா நீங்கள் படித்து தரவு பண்ணிக்கோங்க. கேள்வி கேட்குறதுன்றது இனிமேல் உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது. வாங்க, எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் பார்க்கலாமா? வாங்க, கொஸ்டின்ஸ் ஸ்பெஷல் வீடியோ. இதில் நாம் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துருக்க வார்த்தை எதுன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தை என்ன? எஸ், என்னன்ற வார்த்தை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம். என்ன? வாட். வாங்க, வாட் இதை வச்சு எப்படிலாம் கேள்விகள் கேட்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? அது என்னது அப்படின்னு கேட்கணும். அது என்னது? வாட்ஸ் தட் திங்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் தட் திங்? டேபிள் மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? டேபிள் மேலே என்ன இருக்குது? வாட்ஸ் ஆன் த டேபிள்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ஆன் த டேபிள்? எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வாட்டை வச்சு கேட்கலாம். எப்படி சார் இது அப்படிங்கிறதோ பாருங்களேன். வாட்ஸ்அப். எப்படி கேட்கலாம்? வாட்ஸ்அப். அப்படின்னா வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, எப்படி இருக்கீங்க அப்படின்ற கேள்வியோடைய இன்னொரு ஃபார்ம் தான் இது. ஓகேவா? அப்புறம் என்ன? இதையும் இங்கிலீஷில் கேட்கலாம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? எப்படி கேட்கலாம்? அப்புறம் என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன அப்படிங்கிற அர்த்தம். ஏரியா கோடு என்ன அப்படின்னு கேட்கணும். வாட்ஸ் த ஏரியா கோடு? வாட் இஸ் த ஏரியா கோட் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? நம்ம கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வாட்ஸ் த ஏரியா கோட். எப்போ தொடங்குது அப்படிங்கிறத கூட நம்ம வாட்டை வச்சு நம்ம கேட்கலாம். அப்படியா? எப்போங்கிறத கூட நம்ம வாட்டை வச்சு கேட்க முடியுமா? எப்படி பார்க்கலாமா? வாங்க, வாட் டைம். அது எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்கணும். வாட் டைம் டஸ் இட் ஸ்டார்ட்? அது எப்போ தொடங்குது? வாட் டைம் டஸ் இட் ஸ்டார்ட்? அவங்க எப்போ வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாட் டைம் இதை யூஸ் பண்ணியே கேட்கலாம். அவங்க எத்தனை மணிக்கு இங்கே வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்கணும். வாட் டைம் ஆர் தே அரைவிங்? எப்படி கேட்கலாம்? வாட் டைம் ஆர் தே அரைவிங்? நான் போனேன்னா என்ன ஆகும்? நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த அர்த்தத்துலேயே நம்ம கேட்கலாம். அது எப்படி கேட்கலாம்? வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ லீவ்? நான் கிளம்பிவிட்டால் என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ லீவ்? வாங்க, இப்போ அடுத்ததான் வெறும் வாட் வச்சு இது வரலையும் கொஸ்டின்ஸ் கேட்டோம் இல்லைங்களா? இப்போ அது கூட ஒரு ப்ரப்போசிஷனை சேர்த்தோம்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பார்க்கலாங்களா? வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் அபவுட். வாட்னா தெரியும், என்ன, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அபவுட் அப்படின்னா பற்றி, இதை பற்றி, அதை பற்றி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு அபவுட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அபவுட் பற்றி. நேற்று நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி கேட்கலாம்? தலைப்பு என்ன சொல்லியிருக்கோம்? வாட் வரணும், அபவுட் வரணும். ஓகேவா? சரி, இப்போ யோசிக்க பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? நேற்று நீங்கள் பார்த்த அந்த படத்தை பற்றி, த மூவி யூ சா எஸ்டர்டே. ஓகேவா? இதை பற்றி, அப்போ அபவுட் அங்கே வரணும். அப்போ சென்டென்ஸ் பாருங்கள். வாட் டு யூ திங்க் அபவுட் த மூவி யூ சா எஸ்டர்டே? ஐ ரிப்பீட், திரும்ப சொல்கிறேன். வாட் டு யூ திங்க் அபவுட் த மூவி யூ சா எஸ்டர்டே?
இந்த புதிய யோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த புதிய யோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படியே கொண்டு வரலாம். திங்க்ன்ற வேர்டை போடலாம், போடாமலும் சொல்லலாம். வாட் அபவுட் திஸ் நியூ ஐடியா அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது. நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு கூட பேசலாம். வாட் அபவுட் திஸ் நியூ ஐடியா. அப்புறம் ப்ராஜெக்ட் என்னாச்சு, இந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு, ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இதை எல்லாத்தையும் கேட்குறதுக்கு ஜென்ரலாக கேட்கணும் அப்படின்னா வாட் அபவுட் த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கலாம். வாட் அபவுட் த ப்ராஜெக்ட். புதுசாக வந்திருக்கார் இல்லையா மேனேஜர், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதை எப்படி சொல்லலாம். வாட் டு யூ ஃபீல் அபவுட் த நியூ மேனேஜர். வாட் டு யூ ஃபீல் அபவுட் த நியூ மேனேஜர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் ஃபார். ஃபார்னா ஆக இல்லைன்னா காக, எதற்காக அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரக்கூடியது. சரி வாங்க பார்க்கலாம். எதனால் லேட் ஆகுது, என்ன காரணத்துக்காக லேட் ஆகுது அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கேட்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிலே. எப்படி கேட்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிலே. நீங்கள் லிஃப்ட்லையோ இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்க ஓகேவா, அப்போ போகும்போது அதில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் எதுக்காக இருக்குது அப்படின்னு தெரியல. அது அங்கே உள்ள ஆப்ரேட்டர்கிட்ட கேட்குறீங்க, எதுக்காக இது இருக்குது, இந்த பட்டன் எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க. வாட் இஸ் திஸ் பட்டன் ஃபார். வாட் இஸ் திஸ் பட்டன் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். சரி, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ பை தட் ஃபார். இப்படியும் கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட் டிட் யூ பை தட் ஃபார். என்ன காரணத்துக்காக இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கணும். வாட் டிட் யூ கம் ஹியர் ஃபார். எப்படி கேட்கலாம் பாருங்கள். வாட் டிட் யூ கம் ஹியர் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். எனக்காக நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்னு கேட்கணும். எனக்காக நீங்கள் என்ன வாங்குவீங்க. சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. வாட் வில் யூ பை ஃபார் மீ. எப்படி கேட்கலாம். வாட் வில் யூ பை ஃபார் மீ. வாட் வி ஆர் கோயிங் டு see next is வாட் இன். வாட் இன். குடும்பத்தை விட முக்கியமானது வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதை எப்படி சொல்லலாம். வாட் இன் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபேமிலி. வாட் இன் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபேமிலி. இந்த ஊரில் இதை விட முக்கியமானது எது. இப்போ இந்த ஊரில் செங்கோட்டையை விட முக்கியமானது எது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம். What in this city is more important than Red Fort. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பிளேஸ் எடுத்துக்கிறீங்க, அதை விட எது இந்த ஊரில் முக்கியமானது அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. வாட் இன் திஸ் சிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரெட் ஃபோர்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா. உன்னுடைய கருத்துப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இதை விட சிறந்த வழி என்ன அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். வாட் இன் யுவர் ஒப்பீனியன் இஸ் த பெஸ்ட் வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். வாட் இன் யுவர் ஒப்பீனியன் இஸ் த பெஸ்ட் வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். இந்த உலகத்தில் என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதுக்கும் பாருங்கள், வாட் இன் யூஸ் பண்ணலாம். வாட் இன் த வேர்ல்ட் இஸ் கோயிங் ஆன் ஹியர். இங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். வாட் இன் த வேர்ல்ட் இஸ் கோயிங் ஆன் ஹியர். இந்த உலகத்தில் நீ என்ன தான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும். இந்த உலகத்தில் நீ என்ன தான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல முடியுமா. அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. கேன் யூ டெல் மீ வாட் இன் த வேர்ல்ட் யூ ஆர் டூயிங். எப்படி சொல்லலாம் பாருங்க. கேன் யூ டெல் மீ
வாட் இன் த வேர்ல்ட் யூ ஆர் டூயிங். அங்கே கடைசியில் முடிகிற இடத்த பாருங்கள். ஆர் யூ டூயிங் சொல்லக்கூடாது, யூ ஆர் டூயிங் தான் முடிக்கணும். ஏன்னா கேன் யூ டெல் மீன்னு முன்னாடியே கொஸ்டின் கேட்டுட்டோம், அங்கேயே இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் வந்துருச்சு. அதனால் முடிகிற இடத்துல திரும்ப ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும். சரிங்களா? வாங்க அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் வாட் இஃப். வாட் இஃப் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அப்படி நடந்துச்சுன்னா, அப்படி நடக்கலைன்னா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா அப்படின்னு கேட்போம்ல, அதை இப்படி தான் கேட்கணும். வாட் இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. எப்படி சொல்ல? வாட் இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. அவன் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. இப்போ அவன் வந்தா என்ன ஆகும், இல்லை என்ன செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவன் வந்தால் இது எப்படி சொல்லலாம்? வாட் இஃப் ஹி கம்ஸ். சரி, நான் ஏற்றுக்கிட்டேன்னா என்ன, நான் ஏற்றுக்கிட்டேன்னா என்ன ஆகும் கேட்போம் இல்லையா? வாட் இஃப் ஐ அக்செப்ட். சரி, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் அதை எப்படி சொல்லலாம்? வாட் இஃப் த ப்ராஜெக்ட் ஃபெயில்ஸ். வாட் இஃப் த ப்ராஜெக்ட் ஃபெயில்ஸ். இவ்வளவு தான் வியூவர்ஸ். வாட் யூ ஹவ் டு டூ நவ் இஸ் go through this video how many times you want to go through, no problem at all. இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு தவறாயிடும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது சில இடங்களில் மறந்து போகும். நோ இஷ்யூ. திரும்பவும் போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். வாங்க இப்போ உங்களுக்கான பயிற்சி கேள்விகள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. இந்த பட்டன் எதற்காக இருக்கிறது? இந்த பட்டன் எதற்காக இருக்கிறது? கொஸ்டின் நம்பர் 2. நேற்று நீ பார்த்த அந்த திரைப்படத்தை பற்றி என்ன நினைக்கிற? நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா இந்த 3 தமிழ் வினாக்களுக்கும் சரியான பதிலை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் அனுப்புகிறேன். ஓகே வீவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுவரையில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தவறாமல் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் பேச தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்குது. தேவை இருக்கிறவங்களுக்கு சரியாக போய் சேரணும். அதனால் அவங்களுக்கும் இதை அனுப்பிவிட்டு அவர்கள் பயனடைய நீங்கள் உதவி செய்யலாம். Let's meet in next video. Till then, take care. See you. Bye-bye. Simply Spoken English. Simply Spoken English.